சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் வந்து சேதுவோட நல்ல குணத்தெல்லாம் பார்த்துட்டு சேது மேல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வருது. டாக்டரும் கேக்குறாங்க, இப்படிப்பட்ட மனுஷனை போயாமா நீ வந்து டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சேதுவுக்கும் தமிழ் மேல கொஞ்சம் லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். தமிழ் மேல இருந்த கோபம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு சேதுவுக்கும். ஏன்னா தமிழ் வந்து அங்க வர்ற சின்ன சின்ன பேஷண்ட் எல்லாத்தையுமே வந்து அக்கறையா பாத்துக்கிறத பார்த்துட்டு சேது வந்து தமிழ் நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, இதுக்கு மேல யாரும் கேம்புக்கு வரமாட்டாங்க, நாளைக்கு சீக்கிரமா வந்து கேம்ப் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழும் சேதுவும் கிளம்புறாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் டாக்டர்ஸுக்கும் வேற இடத்துல ரூம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்க தமிழும் சேதுவும் கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது அந்த வண்டு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. ஐயா, இந்த வண்டு ரொம்ப கொடுமையான ராட்சச வண்டியா, எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சிருங்கயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஓடுறாங்க. ஆனா அந்த வண்டு எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிருது. சேது வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க சமையலுக்கு வச்சிருந்த தீப்பந்தத்துல தீய பிடிச்சு அந்த வண்டுகள் எல்லாம் விரட்டி எல்லாரையும் காப்பாத்திடுறாரு. அப்பத்தாவ வண்டு கடிச்சிருது. ஐயோ அம்மாச்சி, என்ன அம்மாச்சி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் சேர்ந்து அப்பத்தாவை வந்து தூக்கிட்டு அங்க உட்கார வச்சிருக்காங்க. டாக்டர் வந்து சொல்றாங்க, சரி இவங்க இங்கே இருக்கட்டும், நீங்க அங்க போய் என்ன ஏதுன்னு பாருங்க. அங்க வேற அங்க அமைச்சர் ராஜாங்கமும் கூடவே அவங்க கூட வந்தவங்க எல்லாம் தனியா இருக்காங்கல்ல, இந்த விஷயத்த போய் சொல்லி நீங்க அவங்க உள்ளவங்கள சேவ் பண்ணுங்க, நாங்க இங்க பத்திரமா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு டாக்டர் கூடயே அப்பத்தான் இருந்துக்கிறாங்க. மோகனா கண்மணியும் சேது கூடயே கிளம்பி போயிடுறாங்க. அங்க பார்த்தா கரெக்டா சேது வெளியே பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த வண்டெல்லாம் வந்துருது. அப்பதான் வந்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ராட்சச வண்டு ஊர் முழுக்க வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள வண்டு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. வண்டெல்லாம் பறந்து வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா உள்ள போயிட்டு அந்த வண்டு சாவித்திரி, தாமரை, ஈஸ்வரி, சித்ரா எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த பங்களால வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து, ஐயோ இப்படி வண்டெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வண்டு கடிச்சிருது. ராஜாங்கத்தையும் வண்டு கடிச்சிருது. ராஜாங்க அப்படியே உள்ள போயிட்டு மயங்கி கிடக்காரு. உள்ள எல்லாருமே மயக்கம் போட்டு கிடக்காங்க. சேது வந்து தீப்பந்தத்தோட வந்து அந்த வண்டெல்லாம் விரட்டி அடிச்சு என்னப்பாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு வர்றாரு. மோகனாவும் வர்றாங்க. இல்லப்பா, இந்த மாதிரி இந்த வண்டு கடிச்சிருச்சுப்பா எங்களெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்து ஏற்கனவே அந்த வண்டு கடிக்கு மருந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் எங்கெங்க வண்டு கடிச்சிச்சோ அங்க அந்த மருந்தை அப்ளை பண்ணி அவங்களுக்கு முதலுதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி, தாமரை, சித்ரா எல்லாம் அப்பதான் கண் முழிச்சு உட்காருதுங்க. ஐயோ மாமா, என்ன மாமா இது, நீங்க என்னடானா டூருக்கு கூட்டிட்டு வருவீங்கன்னு பார்த்தா இப்படி வண்டு இருக்கிற இடத்துக்கும் பாம்பு இருக்கிற இடத்துக்கும் கூட்டிட்டு வரீங்க, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா, நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கு. உடனே ராஜாங்க வந்து, இரு தாமரை, அப்படி நம்ம எப்படி போக முடியும் அவ்வளவு சீக்கிரம், பொறு, இங்கதான் மெடிக்கல் கேம்ப் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா ஊர்ல இருந்து மக்கள் எல்லாம் ஓடி வர்றாங்க. ஐயா, இந்த மாதிரி இந்த வண்டனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்க ஐயா, இந்த வண்டு இப்போதைக்கு போற மாதிரி தெரியலையா, ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப பாடா படுத்திக்கிட்டு இருக்கு இந்த வண்டு, எல்லாரும் பயந்துகிட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்க, வெளியே தடவை போக முடியல, சின்ன பிள்ளைங்கலாம் பள்ளிக்கூடத்துக்கும் போக முடியலையா, இந்த வண்டு காட்டுக்குள்ள அதிகமா இருக்கு, அதோட ஒரு சில இனங்க தான் இந்த பக்கம் வந்து மக்களை துன்புறுத்துது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வாய பொழக்குது. இரு சாவித்திரி கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு. சரி, இதுக்கு என்னதாங்க வழி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து அவங்க கிட்ட கேக்குறாரு. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த வண்டு கூட்டத்தோட ஒரு பெரிய இனமே இருக்கியா, அதை அழிக்கிறதுக்கு நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம்,